கொண்டிருக்கும் நாகூர் தர்காவின் 11ஆம் தலைமுறை பரம்பரை ஆதீனமாகவும் நாகூர் தர்காவில் தலைவராகவும் நாகூர் தர்காவின் பரம்பரை அரங்காவலராகவும் பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் திரு எஸ் ஹாஜி சையது முகமது கலிஃபா சாஹிப் அவங்களை பற்றி சொல்லணும்னா மதங்களை தாண்டிய ஒரு மனிதநேயர். எங்களுடைய ஒவ்வொரு இறுதி விழாவிலையும் சமூக நல்லிணக்கம் சார்ந்து சிறப்பாக செயல்படும் மத தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எங்கள் அமைப்பு சார்பாக அங்கே அங்கீகாரம் கொடுக்க முடியும். எல்லா மனிதர்களிடத்தும் அன்பு, அமைதி, மனிதநேயம் இவற்றை விதைத்து ஆன்மீக வழியில் மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த விருதினை அளித்து அவர்களை கௌரவப்படுத்துவது என்னுடைய கடமையாக பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தன்னை சுற்றியுள்ள மக்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சேவையாற்றி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு எஸ் ஹாஜி சையது முகமது கலிஃபா சாஹிப் அவர்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரர் அவர்களே, கடலமற்ற சேவைக்காகவும் மத நல்லிணத்துக்காகவும் மாநில அரசுகளையும் இது தவிர நிறைய தன்னார்வ அமைப்புகளிடமிருந்தும் விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. அன்பு சகோதரரின் சிறப்பான மனிதநேயத்தையும் சேவை உணர்வையும் ஆன்மீக வழியில் அவருடைய பயணத்தையும் பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருதினை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களை கண்டு நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் அவார்டு உலகம் ஃபுல்லாக எங்கே நடத்தினாலும் விருதுக்காக மட்டுமே இந்த விழா வந்து நடத்துறது கிடையாது. உங்களை கண்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேடுகட்ட தலைவர்களோட சுயநலத்தினால நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி, அவங்களுக்கு மனித நேயம், சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் குறைஞ்சு போய் உங்களுக்கு வந்து மக்களோட வாழ்வாதாரம் அடிப்படை தேவைகளே வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகம் ஃபுல்லாக நிறைய கேடுகட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மனித நேயத்தையும் அன்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் உடைச்சிட்டா போதும். உங்களுக்கு அந்த கலாச்சாரம் மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக நாங்கள் எங்கே ப்ரோக்ராம் பண்ணாலும் வந்து மக்கள் அன்பையும் அமைதியையும் மனித நேயத்தையும் சமூக நல்லிணத்தையும் உங்களுக்கு வந்து பாகுபாடு இல்லாமல் கடைபிடிக்கிற நல்ல மனிதர்களை எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறத நாங்கள் ஒரு கடமையாகவே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது விருதுகளையும் பணத்தையும் பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எப்பயுமே நாங்கள் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதுவும் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததோ இப்போ ஸ்ரீலங்காவில் போனோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியான மதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புத்த பிச்சுகள் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு புத்த பிச்சு மட்டும்தான் வந்து புத்த மதகுரு மட்டும்தான் தமிழ் பேசக்கூடிய உலகம் ஃபுல்லாக டிராவல் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா புத்த பிச்சு உங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு நம்ம விருது கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான நபர் உங்களை கண்டு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வந்து எப்பயுமே தெளிவா இருந்தா மட்டும்தான் எங்க போனாலுமே நீங்க நல்லதை வந்து விதைக்க முடியும். உங்களுக்கு அந்த நல்ல மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து எங்க விழா நடந்தாலும் சமூக நல்லிணத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த விழாவை அவங்களை ஹானர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாகூர் தர்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகம் ஃபுல்லா அறிஞ்ச ஒரு சமூக நல்லிணத்துக்கும் மனித நேயத்துக்கும் அன்பை பரப்புறதையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டான ஒரு நல்ல புனித தலம் உங்களுக்கு வந்து அந்த புனித தலத்துல கிட்டத்தட்ட ஒரு 11வது தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பா செயல்படுத்திட்டு நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய முன்னேற்ற திட்டங்களையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்து அதை சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்க இன்னைக்கு தலைமுறையோட இளம் தலைவரும் உங்களுக்கு கண்டு பல்வேறு அமைப்புகளை வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு எங்க அன்பு சகோதரமான ஹாஜி திரு சையது முகமது கலிஃபா சாஹிப் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருது உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட இன்னைக்கு வழங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெருமகிழ்ச்சி அடைக்கிறவங்களை கண்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க இன்னொரு வேண்டுகோளை நம்ம வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களை பார்த்து நம்ம நேரில் சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திட்டங்கள் எல்லாத்தையுமே
கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட சேர்ந்து இந்த மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நீங்க எங்களோட இணைந்து பயணிக்கிறதா இருந்தா கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு. எங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க மக்கள் வளரட்டும், உங்க மூலியமா எங்க மக்கள் வளரட்டும் உங்களுக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு ப்ரொபோசலா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நல்ல தருணத்துல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி நாங்க சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. வந்து ரெண்டாவது, நம்ம தர்கா சார்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கணும் அப்படிங்கறத இந்த நல்ல தருணத்துல சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிகே விஐபி குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மையுடைய சேர்மன் திருமதி டயானா சர்மிளா அவர்கள் சார்பாக உங்களுக்கு கண்டு மேடையில வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம முகமது தாகா அவர்களும் வந்திருக்காங்க. அவங்களும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு. நன்றி நன்றி. உங்க எல்லாரும் ஒரு பலத்த கரவாசம் ஒன்று கொடுக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. முதல்ல நான் எடுத்துக்கொள்ள விரும்பல, ஏன்னா எல்லாருக்கும் அந்த டைம் ஆயிடுச்சு. Good afternoon to everyone. It's a great honor for me to stand here in front of you. Today I am going to speak why should award to be given to the deserved people. ஏன் வந்து விருது அதற்கு தகுதியான நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நாட் ஈவன் 1 minute ஒரு அந்த 1 minute கூட என்னோட உரையை முடிச்சிடுறேன். நிச்சயமா ஒருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பா எல்லாம் வல்ல இறைவன் வந்து வழங்கியிருக்கான். அதை நிறைய பேர் நோட் பண்றதில்ல. தன்னுடைய திறமையை ஒருத்தர்கள் கண்டுபிடிச்சு, எங்கோ இருக்கிற ஒருத்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஊக்கம் கொடுக்கறதுனால மேன்மேலும் அவங்களுடைய திறமை வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீட்டில் அம்மா நம்மளை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, என் பையன் இது பண்ணுறான், என் பையன் இது பண்ணுறான், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த உந்துதல் தான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு மேன்மேலும் வளர்றதுக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும். அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்களோ அந்த ஊரில் இருக்கிறவங்களோ எல்லாரும் பேச மாட்டாங்க. நிச்சயமாக நம்ம பேரூராட்சி தலைவர் சொன்ன மாதிரி உள்ளூரில் சரக்கு விலை போகாது, ஆனால் அவங்கள பற்றி வெளியூரில் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு உண்மை. எங்கோ உள்ள ஒரு ஆள் நம்மளுடைய திறமையை பாராட்டி, இவருக்கு இந்த திறமை இருக்குது, அவங்களுக்கு இந்த விருது கொடுத்தா இன்னும் மேன்மேலும் வந்துட்டு அவங்களுடைய அந்த திறமை வளரும் அப்படின்னு தூண்டி விடுறது அந்த நபருடைய வளர்ச்சியை மேன்மேலும் ஊக்குவிக்கிறதாவே இருக்கும். மும்மதங்களும் சங்கமிச்சிற இங்கே நாகூர் தர்காலேருந்து வந்திருக்கிறோம், வேளாங்கண்ணிலேருந்து டயானா மேடம் ஆரோக்கியசாமி இருக்காங்க, ஃபாதர் ஒன்றும் வரல, என்னுடைய நெருங்கிய நண்பர் அன்பு சகோதரர் நீலகண்ட ஐயா இருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் 3 பேர் போவோம். ஓகே, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நானும் ஃபாதரும் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் கலந்துக்குவோம். ஓகே, அந்த ஒரு பாண்டிங்கை வந்துட்டு எல்லா நல்ல இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு நன்றி சொல்கிறேன். காலம் ஃபுல்லாக அது தொடரணும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு அந்த பாக்கியம் பெற்ற ஒரு மாவட்டமாகவே எங்கள் மாவட்டம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக ஏபிஜே குளோபல் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திக் கொள்ளும் சலீம்பாய் அவர்களுக்கும் லட்சுமி பிரியா மேடம் அவர்களுக்கும் நாகூர் தர்கா நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நமது நட்புறவு தொடரும். தங்களுக்கு வேண்டிய உதவிகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அதையும் தெரிஞ்சவங்க கம்மியாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு. அதனால அதிகமாக செயல்படுறவங்க கம்மியாக தான் பேசியிருக்காங்க. இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கால இருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம் வந்து சிறப்பிச்சு விருது வாங்கினதுக்கு நாகூர் தர்கா
தர்கா நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நன்றி சொல்லிக்கிறவங்களை கேட்டு அடுத்த விருதாளர்கள் மேடம் அறிமுகப்படுத்துவாங்க. நன்றி.